தங்க பிள்ளையே, நான் கொண்டு வந்த தாமரை தீபத்தை தொட்டு விட்டாயா? அதுவும் உன் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு தொட்டாய் என்றால் நிச்சயமாக 3 நாட்களில் உன் வேண்டுதலை நடத்தி கொடுக்க போகிறேன். ஆனால் ஒரு பரிகாரத்தை மட்டும் நீ கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்து விட்டாய் என்றால் உன் வேண்டுதல் நிச்சயமாக 3 நாட்களில் நடக்கும், நடத்தி கொடுப்பேன். இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே. ஆனால் ஒரு நிபந்தனை, இதை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நான் சொல்லக்கூடிய பொருளை வைத்து உன் இல்லத்தில் வழிபட்டால் மட்டும்தான் இது நடக்கும் என்பதை உனக்காக தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறேன். அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லும்படி உன் இல்லத்தில் நீ வழிபட்டால், ஒரு முறை செய்தால் போதும், உன்னுடைய வேண்டுதல் 3 நாட்களுக்குள் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து நீ கேட்ட விஷயத்தை சரி செய்து கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நிச்சயம் உன் இல்லம் தேடி வருவேன். இது நடக்கும், இது சத்தியம் என்பதை என் தங்க பிள்ளைக்கு உணர்த்துகிறேன். ஏனென்றால் என் தங்க பிள்ளையானது தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறது. எவராவது நமக்கு உதவி செய்துவிட மாட்டாரா? எவராவது நம் வாழ்க்கையை மாற்றிவிட மாட்டாரா? நம் வாழ்க்கை இப்படி கஷ்டத்தில் போய்கொண்டிருக்கிறதே, ஒவ்வொரு நேரமும் நம் மனதிற்குள் இப்பேற்பட்ட வேதனையை சுமந்து கொண்டு வைத்துக் கொள்ள முடியாமல், வெளியவும் சொல்ல முடியாமல், இப்படி இரட்டி வேடமாக நம் போட்டு நம் வாழ்க்கையை இப்படி கஷ்டத்தையும் சோகத்தையும் அப்படியே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, நமக்கு எந்த உதவிகளுமே கிடைக்காதா? நம் வாழ்க்கையில் நன்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்வது ஒரு குற்றமா என என்னுடைய தங்கப்பிள்ளை மனதிற்குள் குமுறி கொண்டிருக்கிறது. என்ன தங்கப்பிள்ளையே, நான் சொல்வது சரிதானே? சரியென்றால் ஆம் தாயே என்று எனக்காக நான் பேசும் பொழுது நீ பேச வேண்டும். குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். ஏனென்றால் நான் மட்டும் இந்த பதிவின் மூலமாக சொல்லுவதற்கோ பேசுவதற்கோ வந்தேனான் கூட நீயும் என்னுடன் உரையாட வேண்டும். மனமிட்டு பேசுவதற்காக தான் என் தங்க பிள்ளையை தேடி வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவும், சோகத்தை ஏற்படுத்தவும், துரோகம் செய்யவும், ஏமாற்றவும் எத்தனை பேர்களோ இருக்கிறார்கள். எத்தனை பேர்களோ இதையெல்லாம் செய்து விட்டார்கள். ஆனால் இந்த தாய் உன் வாழ்க்கையில் எதற்காக வந்தேன் தெரியுமா? என்னிடம் நீ அனைத்தையும் சொல்லினாலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும். என்ன விஷயத்தை பகிர்ந்தாலும் எவரிடமும் சொல்ல மாட்டேன். என்னுடைய தங்கப்பிள்ளையின் வாழ்க்கையின் அனைத்தையும் அறிந்தவளாவேன் இந்த வாராகி தாயானவள். இன்ற தினம் மட்டும் அல்ல, எதிர்காலத்தையும் கணித்து கச்சிதமாக உன் வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என அனைத்தையும் தெரியப்படுத்தவும் இந்த வாராகி தாய் இருக்கிறேன். பிறகு நீ எதற்காக வருத்தப்படுகிறாய்? இந்த உலகத்தில் எனக்கு ஒருவர் கூட ஆறுதல் சொல்ல எவரும் இல்லை. என்னை சாப்பிட்டியா என்று கேட்பதற்கு கூட ஒருவர் கூட கிடையாது என்று என் தங்க பிள்ளை மனதுக்குள் குமுறி கொண்டிருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ மனம் குமுறி அழுதால் இந்த வாராகி தாயால் பொறுத்து கொள்ள முடியாது. அதனால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்தையும் உன் இல்லத்தில் செய். அது மட்டும் நான் சொல்வதை கேட்டு நீ சரியாக கடைபிடித்து விட்டாய் என்றால் நீ என்ன கேட்டாலும் நான் செய்து கொடுப்பேன். இது கூட நீ செய்யாமல் நான் கொடுப்பேன். ஆனால் வாழ்க்கையில் சில விஷயத்தை சில நேரங்களில் நீ கடைபிடித்தே ஆக வேண்டும். சில விஷயத்தை மனக்குழப்பத்தோடு செய்யக்கூடாது. சில விஷயத்தை கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் செய்யக்கூடாது. சில விரதங்களை கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கடைபிடிக்க கூடாது. நடக்கும் என்ற நம்பிக்கை நம் வாழ்க்கையில் வந்தால்தான் சில விஷயத்தை நம் கடைபிடிக்கவும் முடியும். அந்த நம்பிக்கை உனக்குள் இருந்தால்தான் உன் வாராகி தாயானவள் உன் இல்லத்தில் காலில் பதிப்பேன். நான் நீ கேட்டதை நடத்தி கொடுப்பேன். ஏனென்றால் நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் எதிர்பார்த்து நடக்கிறது, சில விஷயங்கள் எதிர்பார்க்காமலே நடக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளைக்கு நீ எதிர்பார்க்காத மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன்னிடம் இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன் வாழ்க்கை சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்பதற்காக உன் இல்லம் தேடி வருகிறேன் என்று சொல்லுகிறேன். அதற்காக இந்த தாயை நீ வரவேற்பதற்காக ஒரு சிறு விஷயத்தை தான் செய்ய வேண்டுமே தவிர, அதனால் உனக்கு பல அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாராகி தாயானவள் கொடுப்பதற்காக தான் இதையும் செய்ய சொல்கிறேன். ஏனென்றால் வாழ்க்கையில் சில விஷயங்களில் இப்பொழுது வெறும் கையாக இருக்கும் பொழுது அதில் செல்வங்களையும் பணங்களையும் அடுக்கலாம். ஆனால்
வாழ்க்கை என்ற கரையில் நீ தத்தளித்து கொண்டிருக்கிறாய். கண்ணீர் முழுவதும் வாழ்க்கையில் நீ அப்படியே கண்ணீரை துடைத்து துடைத்து உன் கைகள் முழுவதும் கண்ணீராக மாறி போயிருக்கிறது. அந்த இடத்தில் நான் பணத்தை வைத்தால் என்னாகும்? முழுவதுமாக அந்த காகிதம் வீணாகிவிடும். அதுதான் ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னேன். நீ நம்பிக்கை என்ற பாத்திரத்தை தைரியமாக என்னிடம் ஏந்து. நிச்சயமாக அதில் உனக்கு அன்பையும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய சொர்ணங்களையும் தங்கங்களையும் செல்வங்களையும் எது வேண்டுமோ என்னிடம் கேட்கிறாயா? 3 நாட்களில் நடக்கும். ஆனால் அழுது கொண்டு இந்த காரியத்தை தொடங்கக்கூடாது. அதனால் யார் யார் இந்த காரியத்தை செய்ய போகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய வார்த்தையை முதலில் சொல்லிவிட்டு நீ தொடங்க வேண்டும். என்ன தெரியுமா? தாயே, இனிமேல் நான் அழமாட்டேன். நீங்கள் தான் எனக்கு துணை இருக்கிறீர்களே, நான் ஏன் அழ வேண்டும் என்று எனக்காக என் தங்க பிள்ளை அழமாட்டேன் என்று கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி அனுப்பி வைப்பவர்களுக்கு நான் சொல்லியபடி நீ செய்து நான் சொல்ல வார்த்தையை கூடி குரு மெசேஜாக அனுப்பி வைத்தால் நிச்சயம் உன் வேண்டுதல் நடக்கும். எப்படி தெரியுமா? நம் வாழ்க்கையில் நெருப்பு என்றால் சுட்டு விடுமா? சுடாது என்பதை உன் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கையில் பணம் என்றால் நிச்சயமாக நம் கரங்களில் வரும் என்று நினைத்தால் வரும். எப்படி தெரியுமா? ஏன் உன் தாராகி தாயானவள் இப்பொழுது நீ சொல்வது செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? நீ எப்படி கேட்கிறாய்? இந்த தாய் உனக்காக வந்து உன் செவிகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? உன்னிடம் எதையாவது எதிர்பார்த்து இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேனா? ஒன்று கூட கிடையாது. உன்னுடைய நல்ல குணத்தை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை நாசம் செய்தவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க இந்த தாய் இருக்கிறேன். என்னை நம்பி வாராகி தாயே, என் இல்லம் தேடி வாருங்கள் என்று என் தங்கப்பிள்ளை சொல்லுகிறது. அந்த நம்பிக்கையான அந்த குரலுக்கு தான் ஓடோடி வருவேன் இந்த தாய். ஆனால் சில பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர் வாராகி தாய் வந்தால் நமக்கு பணம் கிடைக்கும் என்று, பெயர் கிடைக்கும் என்று யோசிக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த தாய் செல்லவும் மாட்டேன். அவர்கள் படியில் நான் காலெடுத்து வைக்கவும் மாட்டேன். அதனால் என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதை கவனமாக கேள். ஏனென்றால் இப்பொழுது உன் இல்லத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். தாமர மலரை வாங்கி கொண்டு வா. அதுவும் 3 மலர்கள் எப்படி வைக்க வேண்டும் என்றால், புகைப்படமாக இருந்தாலோ சிலையாக இருந்தாலோ மேலே, தலைக்கு மேலே ஒரு தாமரை மலர், இடதுபுறம் ஒரு தாமரை மலர், வலதுபுறம் ஒரு தாமரை மலர், 3 மலர்களால் வைத்து சிகப்பு திரியை போட்டு அகல் தீபத்தில் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ தீபத்தை ஏற்ற வேண்டும். இது ஒரு பக்கம். வாசப்படியில் 2 தாமரை மலரை வைத்து சிகப்பு திரியை போட்டு வாசலில் தீபத்தை ஏற்ற வேண்டும். ஏனென்றால் நான் வீற்றிருப்பது தாமரை மலரில்தான். அந்த தாமரையானது நிச்சயமாக உன் இல்லத்தில் வைத்தால் நிச்சயம் அந்த இடத்தில் வந்து அமருவேன். நீ நினைத்த காரியத்தை நிறைவாக உனக்கு செய்து கொடுப்பேன். ஆக மொத்தம் 5 தாமரை மலர்கள், வாசலில் 2, புகைப்படத்திற்கு 3, 5 தாமரை மலர்களை நீ வாங்கி கொண்டு வந்து எப்பொழுது செய்ய வேண்டும்? பௌர்ணமி, பஞ்சமி, வெள்ளி, செவ்வாய் இந்த கிழமைகளில் 7 வாரமும் செய்யலாம், 1 வாரமும் செய்யலாம். இந்த தாய் நீ எவ்வளவு செய்கிறாயோ அவ்வளவு சந்தோஷப்பட்டு உன் இல்லத்தில் என்ன வேண்டுமோ அதை நான் செய்து கொடுப்பேன். நீ ஒரு முறை நம்பிக்கையோடு செய்தால் அந்த ஒரு முறைக்கே நிச்சயமாக உன் இல்லம் தேடி வருவேன். நீ வைத்த தாமரையில், நீ வைத்த அகலில் வீற்றிருக்கிறேன். தங்க பிள்ளையே, நான் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன் என்று நிச்சயமாக இந்த தாய் உனக்கு காட்சி கொடுப்பேன். இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு. எப்படி வைக்க வேண்டும் என்றால், கண்டிப்பாக விளக்கு மேல் தாமரையை வைக்கக்கூடாது. அதை மட்டும் புரிந்து கொள் என் தங்க பிள்ளையே, தெளிவாக சொல்லுகிறேன். விளக்கை முதலில் வைத்துவிட்டு மலரை ஓரமாக வைக்க வேண்டும். இப்படிதான் செய்ய வேண்டும். தீபத்தின் மீது மலரை வைக்கக்கூடாது, அல்லது மலருக்கு கீழே தீபத்தை மேலே வைக்கக்கூடாது. அதை மட்டும் புரிந்து கொண்டு செய்யுங்கள். ஏனென்றால் மலர் வாடிவிடக்கூடாது. அதனால் 1 மணி நேரத்திற்கு அந்த மலரானது பிரகாசமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக உனக்கு காட்சி கொடுப்பேன். வாசலிலும் அப்படிதான் இருக்க வேண்டும். தீபம் தனியாக, மலர் பக்கத்தில் இருக்க வேண்டும். இதுதான் செய்முறையானது. இதை 9 மணி, 8 மணி, 7 மணி இந்த மணி நேரங்களில், இரவு நேரங்களில் வழிபட்டால் நிச்சயம் உன் இல்லம் தேடி வருவேன். நீ நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பேன். ஒவ்வொரு தருணமும் உனக்கு மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த தீபத்தை உன் இல்லத்தில் ஏற்றினால் என் தங்க பிள்ளையே,
சொல்வது உனக்கு நிச்சயமாக நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். இந்த தீபம் மற்றவர்களும் ஏற்ற வேண்டும். பொன்னான கரங்களால் நீ கேட்டு முடித்த பிறகு உன் பொன்னான கரங்களால் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவரும் பகிர்ந்து விடு. உன்னுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சியும் மங்களும் உண்டாகும் என் தங்க பிள்ளையே.